வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. மறுபொலிபரப்பு, அதாவது ரீடெலிகாஸ்ட்னால சீரியலுடைய இந்த டிஆர்பி குறைஞ்சிட்ருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு வருத்தம். ஏன்னா இந்த முறை 6.1, இந்த 10:30 ஒளிபரப்பு ஆனதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஆர்பி குறையுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொரு ரீசனும் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் போன வாரம் 10:30க்கு டிஆர்பி என்ன அப்படின்னா 1.78 அர்பன் அண்ட் ரூரலில் எடுத்திருக்காங்க. 1.78 அப்படிங்கிறது 10:30க்கு நிச்சயமாக சூப்பரான விஷயம் தான். பட் இருந்தாலும் 3வது இடத்தை தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நினைத்தாலே இனிக்கும் 2.38, மல்லி 3.23, மல்லி தான் ஹையஸ்ட்டு. ஸோ இந்த 10:30ல் நம்ம ரீடெலிகாஸ்ட்டில் தான் இருக்கோம், அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? இருந்தாலும் 1.78. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசலாமா? முதல் முறையாக 7:30க்கு ஒளிபரப்பு செஞ்சாங்க இல்லையா நம்ம சீரியல். அப்போ பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது 18.7 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த முறை சிந்து பைரவி பார்த்திங்கன்னா 19.8 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணதுனால 5.5 அப்படிங்கிற ஒரு டிஆர்பி எடுத்துருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, 2 கால்குலேஷனில் வருது. டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சீரியலுக்கு எவ்வளோ பேர் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த வாரம் டிஆர்பியில் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது. சின்ன மருமகள் 17 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17.4 நம்மளுடைய மகாநதி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 17 நிமிஷம் எடுத்தவங்க 6.6, 17.4 எடுத்தவங்க 6.1 எடுத்திருக்காங்க. அப்போ இது நீங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னாலும், அதாவது ஒரு 30 நிமிஷம் சீரியலில் 22 நிமிஷம் ஏறக்குறைய எல்லோரும் பார்த்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்கன்றது. ஸோ இந்த மினிட்ஸ் கால்குலேஷன், அப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் பார்க்குறாங்க, இது ரெண்டுமே சேர்த்து வரணும். இப்போ அந்த 17.7 மினிட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு வேளை 18.7 இருந்துன்னு வச்சுங்களேன், சின்ன மருமகளை பீட் பண்ணிப்பாங்க. அப்போ அங்கே 17.4 அப்படிங்கிறது குறைவு தானே, அதுவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது குறைஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு 7:30க்கு பார்க்க ஆரம்பிச்சோம்ல, அப்போ 19.1 அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே. ஓகேவா? 7:30க்கு ஷிஃப்ட் ஆகும்போது சீரியலாக 19.1 அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கடந்த வாரம் 17.4 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் எல்லாருமே ஆவரேஜாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவே சின்ன மருமகள் 17 மினிட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆடியன்ஸும் அதிகமாக இருந்திருக்காங்க. அதனால் 6.6 கம்பேர்ட் டு மகாநதி எடுத்திருக்காங்க. சிந்து பைரவி இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க? 19.8 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு பக்கத்தில் செகண்ட் பொசிஷன். ஏன்னா 19.9 தான் நம்மளுடைய சிறகடி காசையும் ஐயனார்த்தனையும் சேர்ந்து எடுத்திருக்குது. அவங்கள விட 0.1 தான் அந்த பார்க்குற பார்வையாளர்களுடைய அந்த நேரத்தை குறைச்சிருக்கு இல்லையா? அப்படின்னா சிந்து பைரவி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் அதிக இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதிகமாக டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 1.5 கோடி பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அதுவங்க 18 நிமிஷம் பார்த்தாங்கன்னா ஓகே. 1.5 கோடிக்கு மேலே ஒரு 2-3 லட்சம் அதிகமாகும்போது அந்த பார்க்குறதும் அதே அளவுக்கு இருக்கும்போது டிஆர்பி மாறும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்கங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கால்குலேஷன் தான் டிஆர்பி. ஸோ இந்த முறை நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் 17.4 அப்படின்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான். சீரியலோட இன்னொரு ஸ்லாட்டில் இருக்குது, அப்போ போய் பார்க்குறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பார்க்குறதும் 17.4 அப்படிங்கிறது டைம் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யாராச்சும் இப்போ வேறு ஒரு ட்ராக் வருது, நமக்கு பிடிக்கல, இல்லை போரிங்காக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சேனலை மாற்றும்போது அந்த இடம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அங்கே நீங்கள் பார்க்குற மினிட்ஸ் குறையுது. சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் போகாது, அதை நம்ம பார்க்குறோம் பார்க்கலிங்கிறது தெரியாது. பார்க்குறோம், ஆன் பண்ணி பார்க்குறோம், எத்தனை மெம்பர்ஸ் பார்க்குறாங்கங்கிறது இருக்குது, அடுத்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய வித்தியாசப்பட்டு இருக்குது. முதன்முறையாக 7:30க்கு ஒளிபரப்பாகும்போது 19.1 மினிட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க சீரியலை. ஆனால் அன்றைக்கி 6.8 தான் அர்பனில் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் அடுத்த நாள் 19.2 மினிட்ஸ் பார்த்துருக்காங்க. 8.3 அப்படின்ட்டு ஆடியன்ஸோட டிஆர்பி அதிகம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஆடியன்ஸ் அதிகமாகவும் பார்த்துருக்காங்க. ஸோ 2 நாளுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் ஆடியன்ஸோட வியூ மாறி இருக்குது, பார்க்குற எண்ணிக்கை. அதனால தான் அன்றைக்கி டிஆர்பி மாறி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு புரிதலுக்கு தான். இருந்தாலும் மினிட்ஸும் இம்பார்ட்டன்ட், பார்க்குற வியூவர்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ டிவியில் மறக்காமல் பாருங்கள், அதே மாதிரி முழு நேரத்தையும் பாருங்கள் அப்படிங்கிறது இன்னொரு புரிதலுக்கான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 17.4ன்னு எடுத்தாங்களே, ஒருவேளை 19.8 அப்படின்ட்டு சிந்து பைரவி லெவலுக்கு எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிகமாக ஒரு டிஆர்பி எடுத்துருப்பாங்க. கரெக்டு தானே? ஏன்னா அதிகபட்சமாக நம்மளுமே நிறையா முறை எடுத்திருக்கோம். சேனல் வைஸ் 3வது இடம், அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது ஒரு புரிதலுக்காக. நீங்கள் இந்த டிஆர்பியில் இந்த மாதிரி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் 17.2ன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 18வது வாரத்தில். அந்த வாரம் அர்பனோட டிஆர்பி 5.9. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ
என்ன சொல்கிறதுனா 6.8ன்னு ஒருக்கா டிஆர்பி எடுத்திருக்காங்க 20வது வாரத்தில். அந்த முறை வந்து 18.6 அப்படின்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டைம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் 19.9 அப்படிங்கிற நிமிடங்களை, அதாவது மினிட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த முறை சிறகடி காசை எடுத்த மினிட்ஸ். ஸோ அதனால தான் 6.8 அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ 7.30 அப்படிங்கிற அந்த டிஆர்பி எடுக்கிற அந்த வீக் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஓவராலாக 18.7 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா 19.1, 19.2, 18.8, 17.8, 18.5 அப்படின்ட்டு மினிட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரில, ஏன்னா இது போர்டு வச்சு தான் சொல்லி தரணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் எவ்வளோ பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க, பார்வையாளர்கள் பார்க்குற நேரம் என்ன, இது எல்லாத்துடைய ஆவரேஜ் தான் வந்து நமக்கு டிஆர்பியாக வருது. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் 10:30 மட்டும் நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க, அதுவும் ஒரு ரீசன், நிச்சயமாக அதுவும் ஒரு ரீசன், ஆனால் இதுவும் ஒரு ரீசன். ஓகேவா, புரிதலுக்கு உங்களுடைய கருத்துக்கள். ஸோ ட்ராக் டல் ஆகிறனால ஆடியன்ஸ் இப்படி நினைக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.